அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தெய்வீக சுகத்தை, தெய்வீக விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் பிழைகள், குறைகள், யாரோடாகிலும் நாம் சமாதானமாக வேண்டும். பகை உணர்வுகள் வைத்துக் கொண்டிருந்தால், கசப்புணர்வு வைத்துக் கொண்டிருந்தால் அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு யாரோடும் பகை இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கூடுமான அளவு பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் வியாதி பலவீனங்கள் வரும் என்று சொன்னால் நான் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் சங்கீதம் 107 சங்கீதத்தினுடைய 20 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தை சுகமளிக்கும் வல்லமை தாங்கி வருகிறது. அதாவது மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு 100க்கு அதிபதி வருகிறார். தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை விரும்பி ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வருகிறார். இயேசு உடனே நான் வருகிறேன், வந்து உன் வேலைக்காரனை சுகமாக்குறேன்னு சொல்லிட்டு வரேன்றாரு. ஆனால் அவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான். ஏன் அப்படி சொன்னான்னா, அவன் வார்த்தையினுடைய அதிகாரத்தை, வார்த்தையின் வல்லமையை அவன் அறிந்து உணர்ந்தவனாக இருந்தான். காரணம், அவன் 100க்கு அதிபதி என்று சொன்னால் குறைந்தபட்சம் பட்டாளத்தில் ஒரு 100 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அவன் இருக்கின்றான். இங்கே பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறான்னா, மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகின்றான், வேறொருவனை நோக்கி இதை செய் என்றால் அவன் செய்கின்றான். அப்போ என்னுடைய வார்த்தைக்கே அவ்வளவு அதிகாரம் இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் பிழைச்சிக்கிடுவான். நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை, உங்கள் வார்த்தை வந்தால் போதும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத புத்தகத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள், சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகத்தை குறித்து, தெய்வீக விடுதலை குறித்து ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வேதாகமத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அவனுடைய சமூகத்தை வசனத்தை சார்ந்து நான் நிற்கிற போது அவருடைய வார்த்தை நம்மை சுகமாக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையினால் வருகின்ற வல்லமையை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வாராக. God bless you.